ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கா கேமிங். நம்ம என்ன பார்க்குறோம்னா கிளாஸுகளில் புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு, கண்ட்ரோலபிள் ஹீரோஸ்னு. குக்கி கேஆஸ் அதில் நிறையா சேலஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. புது சேலஞ்ச் வந்திருக்கு. சேலஞ்சு பார்க்கலாம். ஹீரோ கண்ட்ரோல் பண்ணி சண்டை பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ப்ளே பண்ணலாம். ஹீரோ டுட்டோரியல் போல் டுட்டோரியல் பார்த்துக்கலாம். கிங்கை டிப்ளாய் பண்ணியாச்சு. நம்ம எங்கே டேப் பண்ணுறோமோ அங்கேயா கிங்கு போவான். என்ன அந்த வெடியை எடுக்கணும், அடித்தாலே போகணும். இந்த இதில் முடிஞ்சிடும். ஓகே, இந்த ஃபயர் ஒர்க்ஸ் அடித்தாலே பேஸ் ஃபினிஷ். ஈஸியாக நம்மளுக்கு ஸ்டார் கிடச்சிச்சு, 3 ஸ்டார் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், அடுத்த பேஸ் பார்க்கலாம். ஈஸியாக தான் இருக்குது, இன்னும் டேப் பண்ணி கொண்டு போகணும், பெருசாக இல்லை, அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. இது அடுத்த பேஸ் பார்க்கலாம். அடுத்த பேஸும் சிம்பிளாக தான் தெரியுது, பார்க்கலாம். ஓகே, கிங்கு. ஓகே, அடுத்த பிளேஸ் எங்கே கிங்கை டிப்ளாய் பண்ணியாச்சு. எங்கே போகிறதுன்னு தெரியல, நான் நிற்கிறேன் அப்படியே. ஓ, டேப் பண்ணுமா? டேப் பண்ணியாச்சு. கிங்கை நோக்கி போகிறான். ஃபயர் கிராக்கர்ஸ் டவுனால் பக்கத்தில் இருக்குது. எல்லாமே ஈஸியானது, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாக்கும். ரொம்ப ஈஸி, எல்லா ரவுண்டுமே ஈஸியானது. ஃபஸ்ட்டு இந்த இதை போய் எடுக்கலாம். எடுத்தாச்சா? ஓகே, நீ என்ன அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் எடுத்தாச்சு. அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் அடித்தோன்னே எல்லாம் ஃபுல் பேஸே முடிஞ்சிருது. நைஸ், 3 ஸ்டார். செகண்ட் பேஸு 3 ஸ்டார் எடுத்தாச்சு. அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன பேஸ் அடிக்கிறது? அடுத்து இன்னும் எத்தனை பேஸ் இருக்குது? 14-15 பேஸ் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 3வது அடிச்சுன்னா, 3வதில் பார்த்தா குயின் இருக்கா. குயினை வச்சு இது ஈஸியாக அடிக்கலாம், ஒன்றும் இல்லை. நம்ம குயினை ஃபஸ்ட்டு டிப்ளாய் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவில் டிப்ளாய் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன்றும் பண்ணேன்னா அந்த ஆர்வெண்ணை அடிச்சுக்கிட்டும், பருவெண்ணை அடிச்சுக்கிட்டும். எல்லா பருவெண்ணை அடித்ததுக்கப்புறம் வெளியே போகலாம். பொறுமையாக அடிக்கட்டும். ஓகே, அடிச்சிருச்சா? இப்போ நம்ம குயின்கிட்ட இன்விசிபிலிட்டி இது இருக்குது, எபிலிட்டி இருக்குது. அந்த எபிலிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணால் எனக்கு தெரியாது. எபிலிட்டி யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, யூஸ் ஆயிடுச்சு. 3 ஸ்டார். அவ்வளோதான். அந்த பட்டாசு அடித்தா போதும், முடிஞ்சு. 3 ஸ்டார். எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது, போக கஷ்டமாக இருக்கும். பார்க்கலாம். அடுத்து இந்த 4th யாக் இன் ஆக்ஷன். இது என்ன? இது கொஞ்சம் பார்க்குறக்கு ஒரு வேறு மாதிரி இருக்குது. குயின் இங்கே ஒட்டி இது யூனிக்கான ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணிக்கணும். யூனிக்கான அன்லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பெட் இருக்கா, அது யார்? இந்த அவுலா, அவனை அன்லாக் பண்ணும். அவனை எவ்வளோ இதில் பெட்ஸ் நிறையா கிடைக்கும். நம்ம அந்த பெட்ஸை அன்லாக் பண்ணால் நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியும். இந்த இதில் பெட்ஸை அன்லாக் பண்ணிடலாம். இவனையும் அன்லாக் பண்ணியாச்சு. இனி இந்த யாக்ஸை போய் அன்லாக் பண்ணும். யாக்ஸையும் அன்லாக் பண்ணியாச்சு. இன்னும் பண்ணல. வால்ஸ் உடைக்குதா? யாக்கை அன்லாக் பண்ணியாச்சு. இன்னி வால்ஸ் உடச்சிட்டு அங்கிட்டு போக வேண்டியதா, வேறு ஒன்றும் இல்லை. இந்த எட்டி வேறு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. வாலை உடைங்கடா, சீக்கிரம் உடைங்கடா. குயினை இது நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், அதான் ரொம்ப முக்கியம். இந்த இதில் நம்ம குயினை டேப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியே கொண்டு போகிறோமா, அதான் ரொம்ப இது. ஓகே, டேப் பண்ணியே கொண்டு போயாச்சு. அவளே முடிச்சிடும் போல். ஓகே, அவளே முடிச்சிருச்சு. சூப்பர். அடுத்த அட்டாக்கு போகலாம். அடுத்த அட்டாக் 3 ஸ்டார். ஈஸி 3 ஸ்டார். ட்ரூப் ட்ரபிள். ஓகே, ட்ரூப் ட்ரபிள். இந்த பேஸு ஈஸியாக அடிச்சிடலாம். பாருங்க எப்படி அடிக்கிறேன்னு. ஒன்று நம்மள்ட்ட நிறைய இங்கே இருக்குது ஃபயர் கிராக்கராக நம்ம வாங்கி டிப்ளை பண்ணுறோமா. ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் எடுக்கணும். ட்ரூப்ஸ்லாம் இருக்கா இங்கே, அந்த மேடையில் இருக்கிற ட்ரூப்பை போல் அன்லாக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த ட்ரூப் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரூப்பை ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணிக்கலாம். பலூனை எடுத்து விட்டாச்சு. ட்ரைகனை எடுத்தாச்சு. ட்ரைகன் அன்லாக் பண்ணிட்டோமா. சூப்பர். நம்ம எங்கிட்டு போகலாம். இங்கே உள்ள பலூனையும் அன்லாக் பண்ணிடலாம். அந்த பலூன் அன்லாக் பண்ணோம். நம்ம விசாட்டுக்கு அன்லாக் பண்ணணும். அந்த பலூன் அன்லாக் ஆகட்டும். அந்த லெவல் 10 கொடுத்து விசாட் அன்லாக் பண்ணால் போகணும். விசாட் வந்து ஜெயிண்ட் அன்லாக் பண்ணி விட்டுரும். அதனால் நம்ம விசாட் அன்லாக் பண்ணோன்னா அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் நோக்கி போகலாம். ஃபயர் கிராக்கர்ஸ் டார்கெட் வச்சாச்சு. இன்னும் என்ன? ஈஸி 3 ஸ்டார் ஆக போகுது. எபிலிட்டி கொடுத்துடலாம். எபிலிட்டி கொடுத்தாச்சு. கிங் போய் பட்டாசு அடிச்சிட்டான். அவ்வளோதான், ஜெயிச்சாச்சு. 3 ஸ்டார். 3 ஸ்டார் ஆயிடுச்சு இதுவும். ஓகே, எல்லாம் ஈஸியாக தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு அடிக்க வேண்டிய கதை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நம்ம பாட்டு கண்ட மணிக்கு அடிச்சோன்னா முடிஞ்ச கதை. பேங்க் டிசாஸ்டர். ஓகே, குயின் இருக்கா?
இதில் குயினுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா பெட்ஸையும் அன்லாக் பண்ணிட்டே போனால் போகணும், ஈஸியாக ஜெயிச்சிடலாம். பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்னு. ஒரு பெட்ஸாக அன்லாக் அதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த ஃப்ரீஸ் பாக்ஸ் எல்லாம், ஏன்னா அதில் குக்கீஸ் இருக்குது, அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த இதெல்லாம் இந்த பெக்கா குக்கிலாம் ஒரு அடி போட்டால் முடிஞ்சு குயினே செத்து போயிடும். அது 10ஆல் உள்ள குயின் இந்த அசால்ட்டாக செத்து போயிடும். நம்ம குயின் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி போக விடக்கூடாது, நம்ம பின்னாடியே வச்சுக்கணும். டேப் பண்ணி பின்னாடியே கொண்டு வாங்க. அப்படியே கொண்டு வச்சு தான் நம்ம ஈஸியாக அடிக்கலாம், இல்லைன்னா அடி கஷ்டம். அந்த குக்கீஸ்ட்டை கொண்டு போகக்கூடாது, பார்த்து வச்சுக்கணும். பெட்ஸை அப்புறம் முன்னாடி போகணும், பெட்ஸை முன்னாடி போட்டு நம்ம குயினை பின்னாடியே வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு அடி போட்டால் முடிஞ்சு 10ஆல் குயின் தான் ஈஸியாக செத்து போயிடாது. குயினை கொஞ்சம் போட்டும் போயிட்டுருக்கா பக்கத்தில் வந்து அவ்வளோ முடிஞ்சு ஈஸி. அவ்வளோ ஈஸி. 3 ஸ்டார் ஆகிடுச்சா? 3 ஸ்டார் இதுலேயே அடித்தாச்சு. எல்லாம் டேப் பண்ணி கொண்டு போகிறது தான் முக்கியம். ஈஸி 3 ஸ்டார் இதுவும் ஆயிடுச்சு. அடுத்து என்ன? எக்ஸ்போ சோன் அடிக்கலாமா? எக்ஸ்போ சோன் இதுவும் ஒன்றும் பெருசாக அவ்வளோ ஒன்றும் தெரில, எல்லாம் அவங்களே வழி கொடுத்துட்டாங்க போகிறாங்க நல்லா ஈஸியாக. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், லிசார்ட்டை போய் இது பண்ணலாம். இவங்கள ஃபஸ்ட்டு கொண்டுடணும். ஃபஸ்ட்டு இந்த ரேம் ரைடரா இவங்கள கொள்ளணும். ஃபஸ்ட் ரேம் ரைடரை கொண்டுட்டா அப்படி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாய்சன் லிசார்ட்டை போய் ஃபஸ்ட்டு எழுப்பிட்டு வரலாம். யூனிகார்ன் முக்கியம், யூனிகார்னே போய் இது பண்ணிடலாம். எல்லா பெட்ஸும் நம்ம யூஸ் பண்ண இதில் பெட்ஸை அன்லாக் பண்ணாலே போகணும், ஜெயிச்சிடலாம் ஈஸியாக. என்ன டேப் பண்ணி ஹீல் பண்ணிடலாம், கொஞ்சம் குயினை ஹீல் பண்ணிக்கிட்டும். அங்கே லிசார்ட் இருக்கா, ஒரு இது இருக்கா, அவுல் இருக்கா, ரெண்டையும் அன்லாக் பண்ணிக்கிட்டு பொறுமையாக போகலாம். ஏன்னா அந்த சைடு டேமேஜ் அதிகம் இருக்குது. என்ன ஐஸ் கோலமில் மாட்டாமல் போகணும், அதுதான் பிரச்சனையே. லூசு இப்போ அவன்கிட்ட போனால் ஃப்ரீஸ் ஆயிடுவோம் நம்ம. அவங்க யாக்கு இது பண்ணிட்டு அன்லாக் பண்ணிட்டாங்களா? ஐயய்யே நான் பண்ணியிருப்பேன்டா. இப்போ ஐஸ் கோலம்கிட்ட மாட்டிப்போமே. ஐயோ மாட்டியாச்சு, ஐஸ் கோலமில் மாட்டிக்கிட்டோமே. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. குயின் யாக்கு உடறா, அந்த வால்ஸை உட குயின். அட யாக்கு இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வந்து உடறா குயின். அட யாக்கு இங்கிட்டு வந்து ஓடுறா, ஈஸிடா. ஓடுறா அவ்வளோ. அட நாய் இங்கிட்டு வாடா. வந்துட்டா ஈஸி. அவ்வளோ 3 ஸ்டார் எடுத்தாச்சு. இதுலேயும் 3 ஸ்டார். அட இங்கிட்டு உடைங்களா, ஏன்டா பின்னாடியே போகிறீங்க? 3 ஸ்டார் வந்தாச்சு. இதுலேயும் 3 ஸ்டார். அசால்ட்டல் எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. அடுத்த லெவலில் பார்க்கலாம். அடுத்த லெவல் என்னென்னா ஸ்னோ ஸ்பெல். ஓகே, ஸ்னோ ஸ்பெல் பேசாதீங்களா, கொடுங்க. இந்த இடம் இது வந்திருக்கானா, மினியன் வந்திருக்கான். மினியனை வச்சு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம அந்த இதை யூஸ் பண்ணணும், எபிலிட்டி இங்கே யூஸ் பண்ணிடணும். அங்கே பாய்சன் வந்துச்சா, இங்கே இது விழுந்துருச்சா, ஹீலு ஒன்றுமே இல்லை. அதை போய் அடிக்க போகிறா, முடிய போகுது. சரியான ஈஸி. இது இருக்கிறதுல இதான் ஈஸி போல். ஒரு 2 அடி அடிமாக முடிஞ்சிடும், அவ்வளோதான் முடிஞ்சு நம்மகிட்ட. ஈஸி. இது இருக்கிறதுல ஈஸியாக இருக்கும், சரியான ஈஸியாக இருந்துச்சு இது. அடுத்து அடிக்கலாம். அடுத்து என்ன? அடுத்து ராயல் ரேம்பேஜ். ஓகே, ராயல் ரேம்பேஜ். இதுலேயும் மினியன். இது வந்து கொஞ்சம் யோசிச்சு அடிக்கணும். நான் பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னா, இதை வந்து நான் ஒரு ட்ரை பண்ணேன், ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் இந்த தடவை பாருங்கள், நான் யோசிச்சு கொஞ்சம் முன்னாடி போகணும். முன்னாடி போய்ட்டு எபிலிட்டி கொடுத்துடணும். எபிலிட்டி கொடுத்ததுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகணும். ஏன்னா சீக்கிங் ஏர் மைண்ட்ஸை ட்ரிகர் பண்ணணும், அதுதான் முக்கியம். இப்போ ட்ரிகர் பண்ணியாச்சா, நீ அடுத்த ட்ரிகர் பண்ணியாச்சா, முன்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கணும். முன்னாடி பின்னாடி. நீ அவ்வளோ முடிஞ்சு ஒரு டேப் வைங்க, முடிஞ்சு ஈஸி. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு. அடுத்து 9 வந்திருக்கோமா? அடுத்து வந்தாச்சு பார்பேரிக் மேஸ். இதை பார்க்கலாம், இதை எப்படி அடிக்கிறேன்னு பார்க்கலாம். இதை கிங்குக்கு ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணிக்கலாம். யாக்கை கிங்கை அன்லாக் பண்ணி பாய்சன் லிசர்ட் இருக்குது. பாய்சன் லிசர்ட்டு அன்லாக் பண்ணியாச்சு. பாய்சன் விழுந்துருச்சா? இது என்னன்னு தெரில, புதுசாக என்னன்னு தெரில, இது ஸ்பெல்லாக என்னன்னு தெரில, ஸ்ப்ரீஸ் ஆக்குது. ஓகே, யாக்கை அன்லாக் பண்ணியாச்சு. நம்ம ஒரு இந்த சைட்லேருந்து போகணும். இதை எடுத்தாச்சா? விசார்ட் எடுத்தால் போகணும். அவங்க அந்த விச்சை கொண்டுருவாங்க. விசார்ட் வந்து போயினா இந்த விச்சை கொண்டுருவாங்க. அங்கே க்ளோன் ஸ்பெல் இருக்கா, அந்த விசார்ட் வந்து இந்த விச்சஸை கொண்டுருவாங்களா. நம்ம இப்போ அங்கிட்டே போய் டிக்கி எடுக்கிறோம். டிக்கியை தான் இப்போ நம்ம டேரெக்டாக போகிறோம் டிக்கி எடுக்கிறதுக்கு. டிக்கி அன்லாக் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருந்து பேசு. டிக்கி அன்லாக் பண்ணியாச்சு. டிக்கி அன்லாக் பண்ணிட்டோமா, டேரெக்டாக நீ அதை பட்டா இதுதான் ஃபயர் ஒர்க்ஸை நோக்கி போகலாம். யாரா அவங்க நிப்பாட்டுறாங்க போட்டு ஐஸ் விசார்ட் ஸ்லோ ஆக்கிடுது, அதான் பிரச்சனையாக இருக்குது. போங்களா ஆடுறா ஒரு அடி ஆடுறா, முடிஞ்சிடா. அவ்வளாண்டா 10 லெவல் முடிஞ்சு. அடுத்து 11 லெவல் அடிக்கலாமா?
அதுவும் லெட்ஸ் தம் லூஸா பார்க்கலாம். இதையும் ஈஸியாக அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது அடிக்கிறது அங்கேனே எல்லாருக்கும் பார்பன் அவுத்துட்டா போகணும். எல்லோரும் அந்த அங்கேயே இது பண்ணிடலாம். அந்த சைடு பார்பன் இது பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம். அந்த சைடு பார்வை பண்ணியாச்சா, நீ ஆர்ச்சர் இங்கே ஒன்று பண்ணால் போகணும், எல்லாமே இங்கே இது பண்ணிடும். இதில் என்ன பண்ணோம்னா சைடுலே போகணும், நம்ம ஒரு ஓரத்துலேயே போகணும். அப்படி ஒட்டி போனால் வைக்கிறேன் பாருங்கள், சைடில் ஒட்டி ஓரத்துலேயே போகணும். டேப் பண்ணுறது தெரியுது பாருங்கள், ஓரத்தில் எக்தம் இந்த சைட்லேயே போய் அங்கிட்டு பின்னாலேருந்து போய் அடிக்கணும். அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை, சைட்லேருந்து போகணும். இப்படி ஃபுல் சைட்லேருந்து போய் இன்னும் சைடு ஸ்கெலிட்டன் ட்ராப் தான் அதிகம் வந்துருச்சா. ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு இங்கே அபிலிட்டி கொடுத்தணும். இங்கே போய் ஒன்று ஜாயின் காப்லேட் இருக்கா, அதுட்டு எஃபெக்ட் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஈஸி. நம்மகிட்ட சுற்றி போகலாம், நம்மளால கண்ட்ரோல் பண்ணுற ஹீரோ. அதனால் இவன் அசால்ட்டாக பண்ணலாம், இங்கே தொட்டு போதும், அதை மெதுவாக பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. செயின் ரியாக்ஷன் பார்க்கலாம். செயின் ரியாக்ஷன் இதுவும் எப்படி அடிக்கலாம், இதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை இங்கேயே எபிலிட்டி கொடுத்துடலாம். எபிலிட்டி கொடுத்துட்டோமா, அடுத்து நமக்கு யூனிகானை போய் இது பண்ணலாம். இந்த யூனிகானே எடுக்கும், எல்லா யூனிகான் எடுத்து நம்மளால் தான் யூஸ்ஃபுல்லாகும். யூனிகானே எடுத்தாச்சு. யூனிகான் எடுத்துகிட்டு எங்கே வந்தோமோ அங்கேயே போகணும் மறுபடியும். இப்போ இந்த இடத்துல சிக்கக்கூடாது, இந்த இடத்துல சிக்கனா இதாயிரும், அடிபட்டுரும். இங்கிட்டு மாட்டக்கூடாது, மறுபடியும் அங்கிட்டே போகணும். ட்ரைகன் பார்த்துக்க அவங்கள பாலர்ஸை. இப்போ போகணும் மெதுவாக, அங்கே எங்கே வந்தோமோ அங்கேயே சுற்றி போகலாம். இந்த மாதிரி நமக்கு எங்கே வாரெலாம் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ல. எப்படி நம்ம டேப் பண்ணி இங்கே கூட்டி போடணும், ஈஸியாக கூட்டி போச்சுச்சா. இந்த வழி இருக்கா, இந்த வழியிலேருந்து கூட்டி போய் டேரெக்டாக அங்கே உள்ளே கூட்டி விட்டா அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக இருக்கும், தெரியும் நம்மளுக்கு டேமேஜ் அதிகமாக இருக்கும், ஆனால் டேமேஜ் இல்லை. அவங்க நானும் செத்து போயிடும் நினச்சி ஆகலை. இங்கே பலூனை அன்லாக் பண்ணால் போனது, சூப்பர் பலூனை அன்லாக் பண்ணால் வச்சு ராக்கெட் பலூனை, அதை போய் இன்ஃபோ டவர் அடிக்குமா, முடிஞ்சிருச்சா, அவ்வளோதான், முடிஞ்சு. ஈஸி 3 ஸ்டார், ஈஸி 3 ஸ்டார். இதுலேயும் அடித்தா 3 ஸ்டார் அடித்தாச்சு. அடுத்து என்ன இருக்குது, எவ்வளோ நாள் இருக்குன்னா அடுத்து என்ன கேம்ப் அப்ரூவலா, ஆர்சி கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல. ஆர்சி கொடுத்துருக்கீங்களா, ஆர்சி வச்சு ஃபஸ்ட்டு விச்சு அன்லாக் பண்ணணும். ஈஸி. ஆர்சி வச்சு விச்சு அன்லாக் பண்ணுவானே. விச்சு வந்து இந்த பெக்காவெல்லாம் பார்த்துக்கும், இந்த விச்சோட ஸ்கெலிட்டன். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம் விச்சுக்கு. ஆர்சி டேப் பண்ணி எல்லாம் டேப்லாம் ஓகே, நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் எல்லாம் பொறுத்துருக்கு. வச்சு அங்கே விட்டாச்சா, நம்ம இந்த ஸ்டோரேஜ் கிட்ட இப்போ நம்ம ஆர்சியை கொண்டு போகணும். ஸ்டோரேஜ்கிட்ட கொண்டு போனோன்னே அங்கேருந்து ஆர்சி அபிலிட்டி யூஸ் பண்ணிடணும். ஸ்டோரேஜை டேப் பண்ணுன்னா இப்போ பாருங்கள், ஸ்டோரேஜ்கிட்ட டேப் பண்ணி அங்கேருந்து அபிலிட்டி கொடுப்பேன் ஆர்சிட்டு. இங்கேருந்து ஆர்சி அபிலிட்டி கொடுங்க, அவ்வளோதான். நீ மோனோலித்து கிடச்சிடும், இதுவும் கிடச்சிடும். இன்ஃபோர்னட் டவரே எடுத்துடலாம். எடுத்தாச்சா, சூப்பர். என்ன ஸ்கெலிட்டன்ஸே பார்த்துக்கும், நம்ம என்ன ஓரமாக தப்பிச்சு போகணும், அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. இங்கிட்டு வாடா. என்ன அந்த ஸ்கெலிட்டன் அந்த பெக்காவெல்லாம் அடிச்சுக்கிட்டு விடுங்க. நம்ம முன்னாடி போகக்கூடாது, பின்னாடியே இருக்கட்டும். ஆர்சியை பின்னாடி எவ்வளோ முடியும் பின்னாடி ஹோல்ட் பேக் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்சி முன்னாடி போச்சுன்னா அவ்வளோ முடிஞ்சு. பெக்கா 50 பெக்கா இருக்காங்க, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அவங்கெல்லாம் பிஸி ஆகிட்டாங்களா, ஃபுல்லாக எங்கேஜாக இருக்காங்களா. நான் இப்போ போகலாம், இப்போ போகணும். ஓரமாக ஒட்டி சைட்லேயே போங்க. அந்த பெரிய பெக்கா கூட பக்கத்தில் பார்க்கக்கூடாது, சைடில் இப்படி பின்னாலேருந்து மெதுவாக பின்னாடி டேப் பண்ணி முன்னாடிலேருந்து போய் அழகாக 3 ஸ்டார் எடுத்துடலாம். அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஈஸியானது. 3 ஸ்டார் ஈஸி. ஓகே, அவ்வளோ முடிஞ்சா. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13 போய்கிட்டே இருக்குது, 14 15. ஓகே, ஸ்டெல்த் மிஷனா என்னடா அது பார்க்கலையே என்னன்னு. சரி, குயினை வச்சு பண்ணலாம். யூனிகான் இதில் அன்லாக் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் இருந்தால் யூனிகான் தான் அன்லாக் பண்ணணும், பக்கத்தில் இருக்குது, அதை அன்லாக் பண்ணி தானே ஆகணும். இந்த பாப்லின்ஸ் அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. காப்லின் அடித்தோன்னே அந்த லேசியை போய் அன்லாக் பண்ணாக்கப்புறம் நம்மள்ட்ட ஸ்பிரிட் பாக்ஸ் கிடச்சாலே போதுங்க. அது கிடச்சிட்டு நம்ம உள்ளுக்கு அழகாக போயிடலாம், தப்பிச்சு உள்ளுக்கு ஓடிடலாம். அதை அன்லாக் பண்ணிக்க ஃபஸ்ட்டு. ஸ்பிரிட் பாக்ஸ் எடுத்தோமா, அதுக்கப்புறம் அந்த ஹாக்ரோல் எடுத்துகிட்டா போகணும், அவ்வளோதான். பாதி மேலே முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக. இன்னும் என்ன ஒன்றும் இல்லை, போங்க நீங்கள் பாட்டு போய் டேப் பண்ண முன்னாடி போய்ட்டுருங்க. இந்த வழியாக போகணும், இந்த சைடு நான் டேப் பண்ணால் அந்த வழியாக போய் அழகாக அடிச்சுலாம் 3 ஸ்டார். அங்கே ரொம்ப ஸ்கெலிட்டனாக இருக்கும், எபிலிட்டி கொடுத்துருங்க. எபிலிட்டி கொடுத்தா முடிஞ்சிருச்சு. யாரா அடித்தா, அதை இவங்களும் அடிச்சிட்டாங்களோ, சூப்பர்.
அதான் 3 ஸ்டார் ஆகிடுச்சு. பெட்ஸ் இந்த இதை முடிச்சிருச்சு. சூப்பர். அடுத்த அட்டாக் பார்க்கலாம். அடுத்த அட்டாக் இல்லையா? இவ்வளோண்ணா? ஓகே, இன்னும் 8 நாள் சென்டர் வருமா? நான் கண்டினியூ அடிச்சுக்கிட்டே இருக்கலான்னு. ஓகே, 8 நாளுக்கு அப்புறம் தான் அடுத்ததா 8 நாள் 22 மணி நேரம் தான் அடுத்து இது திறக்கும் போல் சேலஞ்சஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்